ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். எலும்பில்லாத மட்டனா 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுட்டா போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கலாம். 6 விசில் விட்டு மட்டன் வேக வச்சு இறக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராக மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மசாலாவும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்கிட்டு அதில் நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை இந்த மட்டனில் ஊற்றிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சாலுமே அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டு அப்படி மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து மட்டன் வந்து 2 பக்கமும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றிருச்சு பாருங்கள். நல்லா அந்த ட்ரை ஆகிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு இதை வறுக்கணுன்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இல்லை இதோட எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட எடுத்துட்றேன். இறக்குறப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு அதை ஒரு கிளறிட்டு இப்போ இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.